ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள். புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்பா. அப்பேற்பட்ட ஒரு புதன்கிழமை நாளைக்கு, மாசி மாதம். அண்ட் நாளைக்கு திதி பஞ்சமி திதி, நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். எல்லாமே ரொம்ப சிறந்த நாள். நாளைக்கு அமிர்த யோகம் இருக்குது. ஸோ நாளைக்கு கிரகப்பிரவேசமோ இல்லை பால் காய்ச்சறதோ இல்லை நீங்கள் கல்யாணம் காட்சியோ என்ன வேணும்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ரொம்ப விசேஷமான நாள் நாளைக்கு. பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால வாராகியோட சக்தி அத்தனையும் எல்லாருக்குமே கிடைக்கும். அவளை நன்னா தியானம் பண்ணிக்கோங்க. ஜெய் வாராகியே சரணம் அப்படின்னு சொல்லுங்க. வாராகியோட ஸ்லோகங்கள் தெரிஞ்சாலும், காயத்ரி மந்திரம் தெரிஞ்சாலும் அதை நன்னா எல்லாருமே சொல்லுங்க. வாராகி கோவில் பக்கத்தில் இருந்தால் சிகப்பு கலரில் அரளிப்பூ அந்த மாதிரி வாங்கி அவளுக்கு அர்ச்சனைக்கு கொடுங்கோ. ஒரு சில பேர்லாம் மஞ்சள் அரைப்பா அந்த கோவிலில் போய் வரளி மஞ்சள் வாங்கி கொடுங்கோ. ரொம்ப விசேஷம். வரளி மஞ்சளில் மாலை கட்டி போடுவா, அதுவும் ரொம்ப விசேஷம். ஸோ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வாராகி கோவிலுக்கு நாளைக்கு போயிட்டு வந்தேன்னாலே உங்களுக்கு அத்தனை விசேஷமான அத்தனை புண்ணியங்களும் விசேஷங்களும் உங்கள் ஆற்றுல கண்டிப்பான முறையில் நடக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இல்லை ஏதாவது நம்மளை ஏமாத்திட்டா நம்ம ரொம்ப நொந்து போயிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் நீங்கள் அவள்கிட்ட போய் நின்னேனாக்க நம்ம பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பான முறையில் நமக்காக அவள் வாதாடி வெற்றி கொண்டு தருவாள் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஐதீகம் இருக்குது. தஞ்சாவூரில் அந்த ராஜா வந்துட்டு இவர் எந்த ஒரு போருக்கு போனாலும் வாராகியோட துணை இல்லாமல் அவர் போகமாட்டாராம். அவருடைய முதல்ல பிள்ளையாரை கூட பூஜை பண்ண மாட்டார், வாராகி பூஜை பண்ணிட்டு தான் அவர் போவாராம். ஆனால் வரும்போது ஒரு நாளைக்கும் அவர் தோல்வியோடு வந்தது கிடையாது, எப்போவுமே வெற்றியோடு தான் வருவாராம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் வாராகி கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. இல்லை ஆற்றுல வாராகி ஃபோட்டோவோ சிலையோ இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் விசேஷமாக பூவெல்லாம் போட்டு பொட்டு எல்லாம் அழகாக வச்சு தனியாக ஒரு விளக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்போவுமே வாராகி ஒரு விளக்கேற்றி வைங்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு விளக்கையும் ஏற்றிவிட்டு அதுக்கு என்ன உங்களுக்கு அதாவது அவளுக்கு பிடிச்சது வந்து வேர்க்கடலை, பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த மாதுளம்பழம் இதெல்லாம் தான் பிடிக்கும். ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி அவளுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கோ. நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு கொடுங்கோ. அண்ட் முதல்ல உங்காத்து மனுஷன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்றவாளுக்கு கொடுக்கணும். எப்போவுமே நைவேத்தியம் பண்ணியாச்சுன்னா முதல்ல நம்மளும் நம்ம மாற்று மனுஷாலும் சாப்பிடணும், அப்புறமா தான் மற்றவாளுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் தயவு பண்ணி மறக்காதீங்க. ஒரு சில சம்பிரதாயங்களை நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஸோ நாளைக்கு வாராகிய பஞ்சமி திதியில் வேண்டிண்டா 2-3 மடங்கு ஜென்ரலாகவே வாராகி வேண்டியதுனால வெற்றி தான். அண்ட் அந்த தேய்பிரை பஞ்சமிங்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தேய்ந்துவிடும். நம்ம ரொம்ப நன்னா இருப்போம். நமக்கு வளர்பிறை மாதிரி எல்லா பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் வாராகி கோவிலுக்கு போங்கோ. ஆற்றுலையே இருந்தாலும் இந்த பாலோ இல்லை தயிரோ இல்லை தேனோ இல்லை பன்னீரோ அதை நீங்கள் முடிஞ்ச சிலை இருந்ததுன்னா வாராகிக்கு அபிஷேகம் பண்ணினேன்னாக்க ரொம்ப 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 விசேஷம். அதை முடிஞ்சவா அதை பண்ணுங்கோ, முடியாதவா உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கோ. எனக்கு முடியலையே நான் என்ன பண்ணுவேன் தயவு பண்ணி வருத்தப்படாதீங்கோ. மனசால நினச்சாலே போரும், அவள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பா. நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றினாலே போரும். ஒரே ஒரு அகல் விளக்கு தனியாக அவளுக்காக ஏற்றுங்கோ. அது எல்லாராலையும் முடியும் இல்லையா? அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப செலவு கிடையாது. நெய்யோ இல்லை நல்ல இந்த மாதிரி தீபம் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயோ வாங்கி அழகாக அவளுக்கு ஊற்றி, நெய் ரொம்ப விசேஷம் அது பார்த்துக்கோங்க சரியா? வாங்கி அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு அகலை மட்டும் ஏற்றி வச்சுட்டு விளக்கேற்றினாலே போகிறோம். இது பெரிய பிரம்மபிரகம் கிடையாது இது. ஸோ இதை நீங்கள் இது வந்துட்டு எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ இதை தயவு பண்ணி பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு உங்களால் என்ன அலங்காரம் பண்ண முடியுமோ இல்லை சிலைக்கோ உங்கள் காட்டில் என்ன இருக்கோ அதுக்கு என்ன அலங்காரம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. கோவிலுக்கு முடிஞ்சவா போயிட்டு வாங்கோ. கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். முடியாதவா தயவு பண்ணி அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். எப்போவுமே தெய்வம் வந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னை வந்து பார்க்கணும், நீ கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணும் அப்படி எந்த தெய்வமும் சொல்லாது. நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு சில காரியங்களை செய்யுங்கோ, கஷ்டப்படாமல் செய்யுங்கோ சரியா?